எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 800 வாட்ஸ் பவரில் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். 800 வாட்ஸ் அப்படின்னா அதில் 2.1 ஆம்பிளிஃபையர். 2.1 அப்படின்னா லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், சப், மொத்தம் 3. அதாவது சப் அவுட்புட்டுக்கு 350 வாட்ஸு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு 220 + 220 வாட்ஸ். நல்ல சூப்பர் குவாலிட்டியான இருக்கக்கூடிய ஒரு மாடுல், கிளாஸ் டி மாடுல், இம்போர்ட்டட், சைனீஸ் மேக். இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, ஆக்சிலரி இன்புட் இருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த யூனிட். ஓகேவா? ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் பவர் 800 வாட்ஸ் பவர். இதே மார்க்கெட்டில் 800 வாட்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னா பிரமாண்டமாக பெருசாக இருக்கும், தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ஆனால் இதில் அப்படி இல்லை, ரொம்ப காம்பேக்ட். இது ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், பவர் சப்ளை அப்படின்னு கேட்டால் 12 வோல்ட், மினிமம் 10 ஆம்பியர். இப்போ இந்த 12 வோல்ட் சப்ளை இன்ட்டு 10 ஆம்பியர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் பவர் பேக்கினுடைய வாட். அப்படின்னா எவ்வளோ வரும்? 12 வோல்ட் இன்ட்டு 10 ஆம்பியர் அப்படின்னா 120 வாட்ஸ். இந்த லோடு இருக்குது இல்லையா, இந்த பவர் ஆம்பிளிஃபையருடைய லோடு 800 வாட்ஸ் பவர். அப்போ இது ஆப்ரேட் ஆகுமா? ஆப்ரேட் ஆகும், நீங்கள் லோ வால்யூமில் வச்சுருந்தீங்கன்னா. அதாவது இதில் வரக்கூடிய ஆம்பிளிஃபையர் அவுட்புட் எந்த காரணத்தை கொண்டும் 100 வாட்ஸுக்கு மேலே, டோட்டல் அவுட்புட் 100 வாட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ இது நார்மலாக ஒர்க் பண்ணும். ஒரு வேளை வால்யூம் ரைஸ் பண்ணிங்கன்னா கிளிப் ஆகும், கட்டாயி ஒர்க் பண்ணும். இது ஒன்று. சரி, இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். அப்போ இதுக்கு எவ்வளோ பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா, ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே 800 வாட்ஸ் கேட்க போகிறது இல்லை. 1/4 ஆஃப் த வால்யூம் தான் கேட்பாங்க. 1/4 அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 வாட்ஸ் பவர் நார்மலாக மேக்ஸிமம், அதுவே போதும் ஒரு வீட்டுக்கு. அதுக்கு மேலே தேவைப்படாது. இல்லை, சில பேருக்கு தேவைப்படலாம். சில பேருக்கு ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ட்ராவலர்ஸ் வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த நேரத்துலலாம் என்ன தேவைப்படும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவை. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரணும், காம்பேக்டாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. முதல்ல மாதிரி யாரும் பெரிய ஆம்பிளிஃபையர்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவங்களுக்கு தேவை பெரும்பாலும் என்டர்டைன்மெண்ட் மீடியா, ஒரு எல்இடி டிவி, அதில் வர ப்ரோக்ராமை நல்ல குவாலிட்டியான ஆடியோவில் கேட்கணும், இவ்வளோ தான். அப்புறம் ஹீட் ஈஸி இருக்கவே கூடாது. அப்படின்னா இந்த கிளாஸ் டி தான். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரன் பண்ணாலும் ஹீட் ஆகவே ஆகாது. நல்ல எஃபிஷியன்சி. இப்போது இது பாருங்களேன், இது மாடல் நம்பர் XYS350. இதுதான் மாடல் நம்பர். ஓகே, மினிமம் 12 வோல்ட்டில் ஆரம்பித்து உங்களுக்கு 38 வோல்ட் வரைக்கும் இதுக்கு கொடுக்கலாம். 12 வோல்ட்டுங்கும் போது காம்பபிலிட்டி, நம்ம ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்குன்னா, இல்லைன்னா வெஹிக்கிளில் எல்லா வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஹிக்கிலையுமே 12 வோல்ட். ஆட்டோவுக்கு கூட செட் பண்ணிக்கலாம். ஆட்டோவுக்கு பேட்ரி 40 ஆம்பியர், நமக்கு 40 ஆம்பியர் அதிகம்தான். இன்னும் கூட ஆம்பியர் எவ்வளோ இருந்தாலும் இந்த யூனிட் தனக்கு தேவையான கரண்ட்டை தான் எடுத்துக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, அப்போ வைடு ரேஞ்ச் ஆப்ரேட்டிங் வோல்ட் 12 to 38 வோல்ட். ஓகே, அப்போ அந்த பவர் சப்ளை பற்றி எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு வேணுங்கிற எஸ்எம்எஸ் எங்கிட்டே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த யூனிட். இப்போது நேரில் விசிபிளைஸ் பார்க்கணுன்னா லைக் திஸ், இந்த மாதிரி அந்த யூனிட் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் பாருங்களேன், இதுதான் இந்த யூனிட். இந்த யூனிட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். பாருங்கள், இது ஒரு ஷீட்டு, உங்களுக்கு டீட்டெயில் இருக்குது. பாருங்கள், ஒன் மோர், இதுதான் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இது டிசி சாக்கெட்டு, 12 to 36 வோல்ட்டு, சப்வூஃபர் கனெக்ஷன், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் கனெக்ஷன் அல்லது ஃபுல் ரேஞ்ச் கனெக்ஷன் அல்லது ஊஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யூஎஸ்பி சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிலரி இன்புட் 3.5 mm ஜாக் இது கொடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கிறது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஷார்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பாஸ் ப்ளே அமுத்திக்கலாம். லாங் ப்ரெஸ்னால் ஆஃப் பண்ணிடலாம். சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு கண்ட்ரோல். சப்வூஃபருடைய வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ட்ரிபிள், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் பாஸ், இதெல்லாம் இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது. மேலே ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், சைலண்டாக இருக்கும், எந்த விதமான நாய்ஸும் வராது. நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வாங்கும்போது அதில் என்னென்ன இருக்குன்னா, மேலே டாப் பிளேட் ஒன்று இருக்கும், பாட்டம் பிளேட் இருக்கும். இதுக்கு வேணுங்கிற நட்டு, ஸ்க்ரூ, ஸ்டெம், பிரான்ஸ் ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவரும் கிடைக்கும்.
இதுதான் அந்த மதர் யூனிட். லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு யூனிட் உங்களுக்கு வந்துடும். இதுதான் படத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஓகே, இப்போது இந்த யூனிட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு விசுவலைஸ் பிக்சராக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் வேறு என்ன பண்ணலான்னா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு சினி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில். பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணும்பொழுது பென்ட்ரைவில் நெக்ஸ்ட்டு சாங், ப்ரீவியஸ் சாங்ஸ் இதெல்லாம் வந்து அதில் ஃபோன் மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது மட்டும். ஓகேவா? ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 யூனிட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஆப்பில் 6 விதமான செலக்டிவிட்டி இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் டெவலப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து 6 விதமான மோடு இருக்குது. 6 விதமான மோடு, மியூசிக் மோடு இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம், பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் எல்லாமே இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, சரி. அடுத்தபடியாக இப்போது இது யூனிட் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டில் இதான் நான் காமிச்சிருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு போட்டிருக்குன்னு பார்க்கலாம். பேக்கில் என்ன போட்டிருக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னென்ன போட்டிருக்கு, முதல்ல இந்த ஆடியோ பற்றிய கம்பெனியோட பேர் இருக்குது, ப்ராடக்டோட மாடல் நம்பர் இருக்குது. அடுத்தது DC 12 வோல்ட் டு 38 வோல்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் இது ப்ளூடூத்தோட வெர்ஷன் வந்து 5.1 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஆடியோ அவுட்புட் எடுத்திருக்கு, இது வந்து 2.1. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் எதாவது வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நிறைய ஆடியோ சிஸ்டம்லாம் வாங்கியிருப்பீங்க, அதில் யூனிட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், மதர் போர்டு ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், ஆனால் அந்த ஸ்பீக்கர்லாம் அப்படியே இருக்கும். அந்த ஸ்பீக்கர் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 ஓம்ஸ் நார்மலாக மார்க்கெட்டில் எங்கேயும் அவைலபிள் இல்லை. 2 ஓம்ஸ் சப்வூஃபர் இருந்தாலும் சரி, 8 ஓம்ஸ் இருந்தாலும் இதில் ஒர்க் பண்ணும் சப்புக்கு. அதேமாரி ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு மினிமம் 3 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் லோடு கொடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட்டு ரைட்டுக்கு ஸ்பீக்கர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஊஃபர் வேணாலும் ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்ல பேஸ் எஃபெக்ட் வேணும், சப்பு தனியாக வரும், அது வெரி லோ ஃப்ரீக்வன்சியை ரீப்ரொடியூஸ் பண்ணோம். லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கக்கூடிய பாஸ் மட்டும் பக்காவாக பிரித்து நீங்கள் எடுத்து கேட்க முடியும். இதுதான் டாப் லேட், அதில் வரக்கூடிய டாப் லேட். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கும், இது வந்து 3.5 ஜாக்கு, ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி USB போர்ட் இருக்கும். இது ஸ்பீக்கரோட அவுட்புட் சாக்கெட். இதில் DC இன்புட், ஒரு 5.5 ஜாக் மூலிமா DC இன்புட் கொடுத்துக்கலாம். பக்கத்தில் ஒரு அவுட்புட் இருக்குது, 12 வோல்ட் அவுட்புட். என்ன வோல்ட் கொடுக்கலாம் அந்த வோல்ட் வெளியே வரும். அதை நீங்கள் ரெகுலேட் பண்ணி வேறு ஏதாவது டிவைஸை நீங்கள் ரன் பண்ண முடியும். இதுதான் இந்த யூனிட். நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சில்வர் நாப்போட இந்த யூனிட் கிடைக்கும். ஓகே, இதுக்கு மேட்சிங் ஸ்பீக்கர் என்ன, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்டிக்கல் டெமோவில் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு பாருங்கள், நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னா FR 1030 இந்த இடத்துல இருக்கு இல்லையா, FR 1030 இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச், 2 லெஃப்ட்டு ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT TV, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். யார் வேணால் படிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கப்படும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்கிரேட் ஆகணும் எலக்ட்ரானிக்கில்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இந்த FR அப்படின்னு சொல்ல ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த யூனிட்னுடைய பவர் வந்து 220 வாட்ஸ் பவர். ஓகே,
பட் இது டெமோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சூட்டபிளான ஒரு ஊஃபரோ அல்லது ஃபுல் ரேஞ்சோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வர்ற அவுட்புட் லெஃப்ட் ரைட் வந்து 2 அவுட்புட் வருது, லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். அப்படி ரைட் சேனல் லெஃப்ட் சேனல் வரும்பொழுது நீங்கள் ஒரு 3-வே நெட்வொர்க், டைனிட்டியில் 3-வே நெட்வொர்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப் அவுட்புட் வருது இல்லையா, 350 வாட்ஸ் சப்பு, அதுக்கு டைனிட்டினுடைய 300 வாட்ஸ் ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு சப்புபருடைய கிராஸ் ஓவர் நெட்வொர்க் இருக்குது, அதுவும் இருக்குது. அது என்ன பர்பஸ் அப்படின்னா, அது கொடுத்தீங்கன்னா அந்த சப்பில் வரக்கூடிய லைட்டாக வரக்கூடிய ஹெச்எப் ஃப்ரீக்வன்சியோ இல்லை வாய்ஸோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடும். அப்போ 100% பியூராக ஒரு சப்போட அவுட்புட்டை நாம் கேட்க முடியும். சரி, இந்த லெஃப்ட் ரைட்டில் எல்லாத்துனாலையும் ஒரு டவருக்கு இணைக்கலாம். ஒரு டவர் மாடல் அப்படின்னு சொன்னால் ஒரு டியூட்டர், புல்லட் டியூட்டர், டைனிட்டியில் புல்லட் டியூட்டர் சூப்பரான டியூட்டர். கிட்டத்தட்ட இதுக்கு இணையாக மார்க்கெட்டில் எந்த டியூட்டருமே கிடையாது. அதே மாதிரியே மிட்ரேஞ்ச், டைனிட்டினுடைய மிட்ரேஞ்ச், மிடில் வாய்ஸ் மட்டும் ரொம்ப தூக்கலாக அற்புதமாக வரக்கூடிய ஒன்று. அப்புறம் ஊஃபர், இந்த 3ஐயும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு 3-வே நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு டவர் மாடல் காலம் சிஸ்டம் பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா வால்யூம் நல்லா இருக்குது, சஃபிஷியண்டான லெவல் இருக்குது, 800 வாட்ஸ் பவர். இல்லை நம்ம பட்ஜெட் அவ்வளோ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கரெக்டாக வைக்கணும், வால்யூமை அதிகமாக ரைஸ் பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி பவர் சப்ளை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லையா, நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர், அதை நீங்கள் சூட்டபுளாக டிசைன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருடைய டீட்டெயில்ஸ். ஓகே, ஆர்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 வாட்ஸ் ஆர்எம்எஸ், பீக்கு வந்து 150 வாட்ஸ், மேக்னெட் வந்து 120 வாட்ஸ், 120 மேக்னெட், நல்ல ஹெவி மேக்னெட், வாய்ஸ் காயில் 1.5 இன்ச்சஸ் வாய்ஸ் காயில். ஓகே, அடுத்தது ஒரு சப்பு. அந்த சப்புக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு எக்ஸ்ட்ரா பாஸ், எக்ஸ்ட்ரா பேஸ், பாஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ். ஓகே, அதில் வந்து 10 இன்ச் இருக்குது, 12 இன்ச் இருக்குது, 2 மாடல் வந்திருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் டபுள் வாய்ஸ் காயில் இருக்கும். 4 ohmஸில் ஒரு காயில் ப்ளஸ் 4 ohmஸில் ஒரு காயில். நீங்கள் 4 ohms வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 8 ohms வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சீரீஸ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சீரீஸ் பேரில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு நல்ல சாஃப்டாக வரணும் இந்த பஞ்சு, சில பேருக்கு கொஞ்சம் ஹார்டாக வரணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அப்போது இதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, சப்பை வந்து தேடி அலைய வேண்டாம். சரி, இந்த சப்பில் வந்து டூயல் வாய்ஸ் காயில் இருக்குது, 4 ohms 8 ohms இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட மேக்னெட் சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு ஈக்குவல் சைஸ் இருக்கும், மேக்னெட் சைஸ் இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல், அதாவது 45 ஹெர்ட்ஸ்லேருந்து 500 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் டூயல், இதனுடைய ரேட் சொல்லியிருக்கு 2350 ரூபா வரும். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்சாக 2 இன்ச்சில் ஆரம்பித்து 21 இன்ச் வரைக்கும் தேவையான ஊஃபர், சப்வூஃபர், ப்ரொஃபஷ்னல் சப்வூஃபர், ப்ரொஃபஷ்னல் ஊஃபர்ஸு, மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ், மிட் பாஸ் ஸ்பீக்கர்ஸ், டியூட்டர்ஸ், ஆல் ரேஞ்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு XYS350 அப்படிங்கிற 800 வாட்ஸ் பவரில் ஒரு கிளாஸ் டி மாடுல். அந்த மாடுலை உபயோகப்படுத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஃபுல் வைப்ரேஷன் ஃபுல்லாக இருக்குது, கேமராவே குதிக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எஸ்எம்பிஎஸ், ஒரு 12 வோல்ட் 10 ஆம்பியர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக.
பார்க்கலாம் எவ்வளோ வோல்ட்டுன்னு. 12.1 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. அப்போது காருக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ வேறு வீட்டுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பேஸ் போட்டலாம். ட்ரிபிள் குறைச்சிட்டேன். சப்போட ஃப்ரீக்வன்சி வேற ஒரு பாட்டு. இன்னொரு சாங். வால்யூம் குறைச்சிட்டேன், வேணால் வால்யூம் கூட்டிக்க முடியும். நல்ல எஃபெக்ட். ஃபுல்லாக வால்யூம் ரைஸ் பண்ணால் ஃபுல்லாகவே வரும். ஸோ இந்த மாடல் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும். இதுக்கு தேவையான பவர் சப்ளை யூனிட் இருக்குது. 12 வோல்ட்டு கொடுக்கலாம், 36 வோல்ட்டு கொடுக்கலாம். சேஃப்டி 24 வோல்ட்டு, 24 வோல்ட்டு 20 ஆம்பியர் மாடல் இருக்குது. எஸ்எம்பிஎஸ் வேணும்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, டைனேட்டுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், ஊஃபர்ஸ், மிட் ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சூட்டபுளாக எது தேவையோ சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.